ஹீரோலாம் வேணாம், இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதுக்கு ஒரு ஹீரோ என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ அழகா இருக்கீங்க, அவ்வளோ லட்சணமா இருக்கீங்க, வாய்ப்பு கொடுத்தா நடிக்க மாட்டீங்களா? அவர் ஹீரோவாக நடிக்க சார் ப்ரொடியூசராக. இன்ஷா அல்லாஹ் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ண போறது உண்மை. இருங்கப்பா, சொல்லி முடிச்சுக்கிறப்பா. Lexco Holidays and Manju Group presents Behind Notes Ghana Vinod Fans Festival, powered by Naturals, world's fastest growing saloon chain. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Velamal Nexus. என் தம்பி கானா வினோத் தான் அதுல ஹீரோ. நான் விளையாட்டுக்கு எப்பவுமே சொல்ல மாட்டேன், என்ன நான் சொன்னா அது செய்வேன். இந்த பிக் பாஸ் 9ல லேடி கண்டெஸ்டன்ட்ல யார் ஹீரோயினா இருந்தா உங்களுக்கு ஓகே? யார ஹீரோயினா போடலாம்? திவ்யா சொல்ல சார். பாக்கியாக்கா நான் ஓப்பனா சொல்லிட்டேன், பச்சை மிளகா சாப்பிட்டு வந்தாங்க, அதை வந்து முன்னாடி அனுபவிச்சவன் நான். அவங்க வந்த உடனே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து சிரிப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக என் மேல சாஞ்சாங்க. நான் இதான் சாக்குன்னு சும்மா கொஞ்ச நேரம். ஐயா இதான் சாக்கா? என்ன பாக்கியா என் படிப்பு மேல ஆணிமா சொல்றேன், சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். இல்ல கட்டி பிடிச்சா ஓகே, ஆனா இது என்னது இது? Lexco Holidays மற்றும் Manju Group presents Behind Notes Ghana Vinod Fans Festival, powered by Naturals, world's fastest growing saloon chain, மற்றும் Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi மற்றும் Velamal Nexus. உங்களுக்காக கால்ல இருந்து நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கேன். அவங்க 3 பேருக்குமே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். ப்ளீஸ் ஆன் பண்ணுங்கப்பா ஃபர்ஸ்ட் வீடியோவை. ஐயா படையப்பா சொல்லுங்க, இது பயங்கரமான ஒரு சீன் ஞாபகம் இருக்கா? சம்பவம் தெரிஞ்சுதான் நடந்தது. ஆமா, நம்ம இங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும், கண்ணு இங்கேயே இருக்கும். புரியுதுங்களா? புரியுது. அது கிளீனா, அது வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் கொடுத்தாவும் நல்ல, பேச்சில மட்டும் கொடுக்க கூடாது, கவுண்டர் செய்களையும் கொடுக்கணும். செய்களையும் சோ தெரிஞ்சே நடந்த ஒரு சம்பவம் இல்லையா? தெரிஞ்சே நடந்த ஒரு சம்பவம். சூப்பர். அடுத்த மீம். பாக்கியாக்கா அப்பா இதை கட் பண்ணுப்பா இதெல்லாம். இப்போ சொல்லு, இது நானே கேட்குறேன், நான் எந்த சைடு வந்துடும்? கிட்ட மட்டும் தயவு செய்து குத்துறாதீங்க, எல்லாமே தெரியும் எனக்கு. சொல்லலாம். ஐயா என்னையா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மீம். தலைவருக்கு தில்ல பாத்தியா இப்படியா? நம்ம இன்னொன்னு ட்ரை பண்ணலாமா? பாக்கியாக்கா வைங்க உட்கார வைப்போமா? இல்ல இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தாங்க, இப்பதான் போனாங்க. இந்த வீடியோக்கு அவங்க கேள்வி கேட்கணும். இப்ப நான் ஓப்பனா சொல்லிட்டேன், பச்சை மிளகா சாப்பிட்டு வந்தாங்க, அதான் மேட்ரு சொல்லிட்டேன். அதை வந்து முன்னாடி அனுபவிச்சவன் நான். அவங்க வந்த உடனே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து சிரிப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக என் மேல சாஞ்சாங்க. நான் இதான் சாக்குன்னு சும்மா கொஞ்ச நேரம். சும்மா ஐயா இதான் சாக்கா? என்ன குளம்ல பாக்கியா என் படிப்பு மேல ஆணிமா சொல்றேன். பாக்கியா ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். பாக்கியா சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். நம்ம கிட்ட என்னென்ன சொன்னாரு அப்படியே லைட்டா அடி புடிச்சாராம். நான் இவ்வளவு நேரமா அது பச்சை மிளகாய் இப்பதான் சாக்கு டைம் கிடைச்சது அப்படிங்கிற கிட்ட வச்சு. இல்லைங்க, என் தங்கச்சி திவ்யா, ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அப்படி சொல்லியே. ஏங்க நான் ஜாலியா பேசலாமா? என்னங்க மனசு ஜாலியா தானங்க சொல்றேன். என்னுடைய தங்கச்சி, நான் இங்க நீ கூட தான் என் தங்கச்சி இல்ல. ஆனா இது என்னது இது? அது அந்த விஷயம் எனக்கு தெரியும். இது என்னது இது? அதெல்லாம் இல்ல, கண்கள் இருந்தா அந்த மாதிரி ஒருபோதும் என்னுடைய முகத்திலயோ எந்த ஒரு இதுவோ மனசுல எதுவுமே இல்லாத நடந்திருக்கும். நான் ஜஸ்ட் இது போதுமே. அது வந்து ஒரு ஜாலி. எங்க மாமா இருங்க. இப்போ திவ்யா இல்ல சாரி பாக்கியா. ஏமா நீ நம்ம குடும்பத்துல குழப்பத்தை பண்றதுலேங்கற, போமா இறங்கி போமா. இரியா அத சீனை நம்ம ரீக்ரியேட் பண்றோம். சரி நாங்கலாம் விபி கண்டெஸ்டன்ட், நானே எஃப்ஜேபி எல்லாம் ஓகே ஆரம்பிங்க. இப்போ திவ்யா ஐ மீன் பாக்கியா திவ்யா மாதிரி அங்க நினைச்சுக்க சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப போதுமா? இதான் ரியல், அது ரீல். ஓகே ஒரு நிமிஷம். அது என்ன திவ்யாவோட பண்ணும்போது மட்டும் வெக்கப்படல?
ஏன்? இப்போ என்ன வெக்கலாம் படுற? ஏய், பொண்டாட்டிக்கிட்ட தானே வெக்க பண்ணோம். பொண்டாட்டிக்கிட்ட வெக்கப்படக்கூடாதியா? ஏம்பா, பொண்டாட்டிக்கிட்ட யாரு இல்ல, வெக்கப்படலாம் வெக்கப்படலாம். சொன்னா? பொண்டாட்டிக்கிட்ட வெக்கப்படல. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு புரியும். ஆமா. ஏம்பா, உன் வெக்கத்தை பத்தி சொல்லுப்பா கொஞ்சம். ஓ உட்கார்ண்ணா. அடுத்த கேள்வி. நீ எல்லார்கிட்ட வெக்கப்படுற. அடுத்த கேள்வி. சூப்பர் நெக்ஸ்ட் ஒன். நல்ல நண்பர். அதான் நிறைய பேசியாச்சு கமருதீனை பற்றி. அதான் எதுவுமே யோசிக்காத கொஞ்சம் பண்ணிவிடுவான். நான் என்னை எப்படி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தனோ அதனால தான் அது மாதிரி தான் இப்போ கமருதீனை பார்க்குறேன். அவனுக்கு மேரேஜ் ஆகி இன்னொரு 5 வருஷம் போனால் கண்டிப்பாக அவன் பயங்கரமான ஒரு ஆளாவான். இப்போது ஒரு வெகுலியானவன். எஃப்ஜே கிட்ட சண்டை எஃப்ஜேவும் கமருதீனும் இப்படி போயிடுவாங்க. ஏய் என்னடா இப்படி போயிட்டு இல்லை கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே பேசிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் 2 பேருமே. அவ்வளோ சண்டைகள் நடந்திருக்கு எங்களுக்குள்ள மாமாக்குள்ள. அந்த மாதிரி ஒரு அவனுக்கு ஒன்று ஒரு எதிர்காலம் இருக்குது. சூப்பர் நெக்ஸ்ட் ஒன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு அடுத்த அம்மா எனக்கு பாக்கியா. சூப்பர் நெக்ஸ்ட் ஒன். இதெல்லாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து கலாய்ச்சோம். அது தர்பீஸ்க்காக மட்டும்தான். தர்பீஸ் எடிட் பண்ணிட்டு அது பண்ணுது. இதுல தப்பு இல்ல. சொல் நெக்ஸ்ட் போயிடலாம். இது லவ் இல்லைன்னா அது லவ்வா? நெக்ஸ்ட் போயிடலாம். அதாவது இவங்க 2 பேரும் சிரிச்சதுக்கு நான் தான் வாங்கி கட்டிக்கிட்டேன். தேவையில்லாத பாவம். அப்போ வீட்டு தலை வேற இந்த ஆளு. ஆமா. இந்த ஆளை நானும் எவ்வளோ சிரிக்க வைக்கிறேன். கோல்டன் பீச்சில் ஒருத்தர் நிற்பார் தெரியுமா, அது மாதிரி நான் சிரிச்சா இவர் மாட்டினார். அவ்வளோதான். திவ்யா பிடிச்சிக்கோங்க. ஆனால் ஆக்சுவலாக ஜெப்ஜே அவன் வந்தாங்க, சண்டை ஆயிடுச்சுங்க 2 பேருக்கு. இந்த ஆள் சிவனேன்னு இந்த பக்கம் உட்காந்துக்கிறான், நான் இப்படி உட்காந்துருந்தேங்க. அந்த சண்டையை சாலாக முடிச்சாச்சுப்பா. அது ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இல்லை. அவங்க திட்டினாங்க, முடிஞ்சிச்சு. 2வது மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் கூப்பிட்டு வரேன் கமருதீனை. பாவண்டா திவ்யா அழுவுறாங்க. இது 2வது வாட்டி நான் கூப்பிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வாட்டி அவன் வரல. கூப்பிட்டு வந்து அவங்க ஒன்று சொன்னாங்க. அவங்க எங்கடா ஒரு இடத்துல பேச மாட்டுறாங்க, சிங் சங் 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 அப்படின்னு நான் பாரு. அது எனக்கு பார்த்த உடனே எனக்கு உண்மையிலே வந்து அவன் பண்ண செய்கை அந்த மாதிரி இருந்தது. என்னாலையா பாவம் ஒரு தங்கச்சி அழுதுட்டு நின்றுருக்கா, எவ்வளோ அடக்குறேன் அவன் பண்ணிட்டு சிரிச்சான் பாரு, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. அதுவும் என்னையும் நீயும் சிரிக்கிறியானான்னு பாரு, அவ்வளோதான். அந்த சிரிப்புல என்னையும் சேர்க்க ட்ரை பண்ணாப்ல. திவ்யா சாரி திவ்யா, ரொம்ப பண்ணது அந்த டைமில் இதுவாகிடுச்சு. ஆனால் என் மேலே கமருதீன் மேலே தப்பு இருக்குது. எதுவுமே பண்ணாத இந்த ஆலயத்துக்கு தேவையில்ல திட்டி தண்ணி கேன் போட வந்து நான் என்னடா பண்ணுவேன்? நான் பாடல, நான் இருந்த செவனேன்னு. பட் நீங்கள் இன்னைக்கு பிக் பாஸில் எடுத்த ஒரு டிசிஷனாக இருக்கட்டும், லைஃப்பில் எடுத்த ஒரு டிசிஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில பல கேள்விகளோட நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு த ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்துல் நபீல் அவர்களே ஒரு பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தம்பி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸு மீட்டிங்ஸு பிஹேனூட்ஸில் தம்பியோடைய ஷோ இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நான் இன்னைக்கு இங்கே வந்துட்டேன். தேங்க்யூ சார். ஆமாம். ஸோ நீங்கள் டைட்டில் வின் பண்ணலனாலும் இன்னைக்கு உலகம் முழுக்க பல லட்சம் தமிழர்களுடைய மனசை நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. நன்றி சார். என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. நான் வரும்போது நீலாங்கரைய வீடு, நான் வரும்போது கால் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி என் தம்பி கானா வினோத் உடைய ஒரு ஃபேன்ஸ் மீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர் உங்களுடைய ஃபேன். தேங்க்யூ சார். தமிழ் பேசுகிற ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க. அந்த மாதிரி உலகம் முழுக்க உள்ள தமிழர்களுடைய மனசை நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம்ல. தேங்க்யூ சார். ஆக்சுவலி 4-5 கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷமாக நான் இங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள் பேசும்போது வந்த பணத்தில் வந்து அம்மாக்காக கல்லறை கட்டணும் அப்படின்னு சொன்னீங்க, சரியா? ஆமாம் சார். இந்த அண்ணன் ஒரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்கலாமா? கொடுங்க சார். ஓகே. இன்னைக்கு எத்தனையோ கஷ்டப்படுற அம்மாக்கள் இருக்காங்க. ஆமாம். நீங்க அதுக்கு செலவு பண்ணணும்ன்ற நினைச்ச அந்த பணத்தை அங்க செலவு நீங்க அவங்களுக்கு செலவு பண்ணீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா நான் அது உங்க அம்மாக்கு செலவு பண்ண மாதிரி. அது தனியா இருக்கு சார். ஓ, அது பட்ஜெட் தனியா வச்சிருக்கீங்க சார்? அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் சார். ஏன்னா அம்மான்றது நீங்க என்னோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கண்டிப்பா சார். அம்மாக்கள் இல்லாத பிள்ளைங்க
கஷ்டப்படுற எத்தனையோ அம்மாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு செய்யும் போது அது நம்ம அம்மா செய்யற மாதிரி. கண்டிப்பா சார். ஆல்ரெடி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நீங்க சார்னு கூப்பிடுவாங்க, நான் உங்களை தம்பின்னு தானே கூப்பிட்டேன். அப்ப நீங்க என்ன கூப்பிடணும்? ஆனால் நான் அந்த மாதிரி நிறைய வந்து எங்கள் வீட்டாண்டையோ அதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி சம்பாதிக்கும் போது பண்ணிட்டு இருந்தேனே. எனக்கு ஒரு ஆசை சின்னதாக இருக்கிறது, எங்கள் அம்மாவால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். அவங்க ஃபோட்டோ வச்சு ஒன்று பார்க்கணும், அது கோயிலாக கும்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷம். முதல் கேள்வி சார், நான் வந்து கொஞ்சம் ஜாலியான பர்சன், ஏன்னா அறிவாளியாக கேள்வி கேட்டாதீங்க. இல்லை இல்லை இல்லை, இது நல்லா கேட்டுக்கோங்க. நான் சாதாரணமாக பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக சார். எப்பாவது பார்ப்பேனே தவிர ரெகுலராக பார்க்குற ஆள் கிடையாது. கண்டிப்பாக சார். ஆனால் இந்த 9th சீசன் தானே இப்போ நடந்தது. இந்த 9th சீசன் உங்களுக்காக நான் உட்காந்து பார்த்தேன். வாவ், ஆமாம், நான் பிக் பாஸ் பார்த்ததுக்கே காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு இன்னிலேருந்து ஒரு பட்டம் நான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். ஓகே, தேங்க்யூ. ஆமாம், டென்ஷனாக இருக்கிறவங்க, மன பிரச்சனை இருக்கிறவங்களாம் உங்கள் கூட உட்காந்தா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. சார்லி சாப்ளின் மாதிரி இவர் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலி இவர் உள்ள ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் எப்பவுமே வீட்டில் நான் கஷ்டமாக இருந்தால் கூட என்னை தேடி வந்த நண்பர்களுக்கு, அவங்க என்னை தேடி வந்துட்டாங்கன்னா அவங்க உட்காந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்கக்கிட்ட பாட்டு பாடணும். அவங்க இதுக்கு எல்லாமே சாட்சி கூட இருக்காங்க நிறைய பேர். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எத்தனையோ ஃபேன்ஸ் மீட் போயிருக்கேன். பெரிய 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 சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிறவங்க ஃபேன்ஸ் மீட்டு கூட இந்த மாதிரி ஒரு க்ரௌடை நான் பார்த்தது கிடையாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். அவங்களுக்கு தான் சார். இது எவ்வளோ பெரிய சொத்து தெரியுமா? இதுதான் உண்மையான சொத்து. நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாமா? ஓகே, முதல் கேள்வி, நீங்க எப்படி பிக் பாஸ்க்குள்ள வந்தீங்க? ஏன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? எப்படி போய் உள்ள போட்டீங்கன்னு கேக்குறீங்க. இல்ல இல்ல, நீங்க வந்த அப்படி கிடையாது. நீங்க இருந்ததுனால தாங்க இன்னைக்கு இந்த சீசன் 9 கொஞ்சம் சுமாரா இருந்தது. சார், நான் வந்து சீசன் 1ல இருந்து சீசன் 7 வரைக்கும் நான் தான் பிக் பாஸ் உடைய டைட்டில் சாங் ரைட்டர். ஓ, அப்படியா? ஓ, எல்லாரையும் ட்ரோல் பண்ணி எழுதுறாங்கல்ல விஜய் டிவில, அந்த ட்ரோல் பண்ணி எழுதுறது நான் தான் எழுதி பாடுவேன். அப்புறம் டெலி அவார்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆமா, டெலி அவார்ட்ஸ்ல அதோடைய டைட்டில் சாங்லாம் வந்து நான் தான் வந்து எல்லாரையும் ட்ரோல் பண்ணி பிரியங்கா அக்கா, மாக்காப்பா இவங்க எல்லாரையும் கலாய்க்கிறது பாட்டு, அதை நான் தான் பாடுவேன். கலக்க போவது யாருடைய டைட்டில் சாங், கலக்க போவது யாருடைய டைட்டில் சாங் நான் தான் பாடினேன். ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இதோடைய பாடல்கள் விஜய் டிவியில் ஒட்டுமொத்த பாடலும் நான் தான் பாடினேன். சீசன் 9ல் வந்து விவேக் சார், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் வந்து வினோத் அந்த மாதிரி நான் கேட்டேன், இந்த மாதிரி கேட்டோடனே உடனே வினோத் நீ கிளம்பி வாங்கினாரு. ஒரு சின்ன மீட்டிங் வச்சாங்க, போய் மீட்டிங் அட்டன் பண்ணேன். சில விதிமுறைகள்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்தேன், கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னேன், செலக்டட் சொன்னாங்க. உள்ள ஃபேண்டாஸ்டிக். அப்போ வினோத் உள்ள போனது அவருடைய கானா தான் காரணம். கரெக்டா? இந்த கானா தான் உங்களை உள்ள கொண்டு போயிருக்கு. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ரெண்டாவது கேள்வி, அந்த காருக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஆமாங்க சார். இல்லையா? நீங்கள் வெளியே வந்துட்டுன்னா நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. அந்த பொண்ணை வந்து நம்ம கமருதீன் தம்பியும் அந்த பார்வதி சிஸ்டரும் வந்து தள்ளி விட்டாங்க இல்லையா? அப்போது எலிமினேட் ஆகிடுவீங்கன்னு தெரிஞ்சு எப்படி நீங்க டக்குன்னு வெளியே வந்து அந்த பொண்ணு டாக்டர் கிட்ட கூட்டு போய் எல்லாத்தையும் பண்ணீங்க? நீங்களா இருந்தா கண்டிப்பா நான் வந்து செய்வேன்ல. என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தா, இங்க இருக்கிற அக்கா தங்கச்சியா இருந்தா நான் இறங்கி பண்ணிருப்பேன்ல. இல்ல, நீங்க ஸ்கோர் பண்றதுக்காக, மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக பண்ணீங்களா? இல்ல நீங்க கேரக்டரே அப்படிதானே? இல்ல, நேச்சுரலா வீட்டாண்ட எந்த ஒரு பிரச்சனைனாலும் எதா இருந்தாலும் தட்டி கேட்கறதோ சண்டை போடுறதோ என்னுடைய கேரக்டர். ஓகே, அதை தான் நான் அங்க பண்ணேன். ஒரு பொண்ணு அது அவங்க சும்மா பண்றாங்களோ இதுவா பண்றாங்களோ அது அப்புறப்பட்ட பிரச்சனை. அவங்க கீழே விழுந்து ஒருத்தர் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது மனசாட்சி இல்லாத உள்ள ஒரு ஆள் உட்காந்து இருக்க முடியுமா? அதை தான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணுங்க. அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி, வெளியே எல்லாரும் இன்க்ளூடிங் மீ, என் ஒய்ஃபு, என்னுடைய பொண்ணு எல்லாருமே கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ண போறாருன்னு நாங்கெல்லாம் வெளியேந்து பேசிட்டு இருந்தோம். அப்படிதானங்க நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம், உண்மையா இல்லையா? நீங்க ஆனா நீங்க செஞ்சது எங்களுக்கு ஆனா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். டிசப்பாயின்மெண்டா இல்லையா? எல்லாரும் நம்ம இவர் ஜெயிப்போன்னு உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருந்தா இவர் புசுக்கிட்டு 18 லட்சம் ரூபா வாங்கிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டீங்களே, இது நியாயமா உங்களுக்கு தெரியுதா? இப்போ என்ன சொல்றது நானு, இங்க இதுல திருப்பி சொல்லுவா சபரி, நீங்க லட்சக்கணக்கான மக்களுடைய மனசை நீங்க புண்படுத்திட்டீங்கன்னு நான் சொல்றேன், உண்மையா இல்லையா? எல்லாரும் மனசுல நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க ஜெயிப்பீங்கன்னு அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன்ல, நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா. இது ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பா சபரி பதில் என்ன கூறவும். சபரி, அரோரா, விக்கல்ஸ் விக்ரம், அப்புறம் வந்து இவங்க 3 பேர். இவங்க 3 பேரும் ஆளுக்கு 50 லட்சம் ரூபா எடுத்துன்னு வந்தாங்களா வீட்டுக்கு? எடுத்துன்னு வந்தாங்களா? இல்லை சும்மா போனாங்க.
நான் என் குடும்பத்திற்காக நான் ஓப்பனாக நான் டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டேன் அப்போவே. ஏன்னா வெளியே நடக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு உள்ளே தெரியாது. இவ்வளோ விஷயங்கள் வந்து மக்கள் வந்து இவ்வளோ எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. தெரிஞ்சு ஒருத்தன் பண்ணுறான்னா அது முட்டாள்தனம். இப்போ உங்க மேல உங்களுக்கு அந்த நேரத்துல நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருந்துச்சா? சார் எல்லா கட்டஸ்டும் விளையாடுறேன் சார். எனக்கு தேவையானது என் குழந்தையோடைய படிப்பு, என் குழந்தைக்கு என் குடும்பத்தோடைய அடுத்த லெவலுக்கு போடுறதுக்கு அது போதும். அடுத்த லெவல் 18 லட்சம் பெரிய காசு சார். உண்மையா பெரிய காசு. பசியில் இருக்கிறவனுக்கு மேடையில் சொன்ன பசியில் இருக்கிறவனுக்கு பிரியாணி வரும்னு வெயிட் பண்ண மாட்டான் சார். கஞ்சோ கூட ஏதோ குடிச்சிட்டு போயிடுவான். அது மாதிரி அந்த 18 லட்சம் எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தது. அதுக்கப்புறம் இவ்வளோ ஜனம் இருக்குது, இவங்க கொடுக்க போகிறாங்க காசு, சம்பாரிச்சிடும் சார். 100க்கு 100 உண்மை. இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம். ஏன்னா நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக வேண்டியவர். பரவாயில்ல, கொஞ்சம் எனக்கு கன்வின்ஸ் ஆகலை. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது நியாயம் இருக்குதுல்ல, அதனால டைட்டில் வின்னர் இருந்தா நினச்ச ஆள் டைட்டில் வந்துட்டார், அவ்வளோதான். வினோத் தான் நினச்சா வினோத் டைட்டில் வந்துட்டார், அத்தோட அவ்வளோதான், விட்டு போயிட்டு இருப்பாங்க சார். ஆமாம். ஆனால் இப்போ இவ்வளோ ஜனங்கள் இவ்வளோ மனசில் எம்எல்ஏ அக்கறை வச்சிருப்பாங்களா, இவ்வளோ பேர் வந்திருப்பாங்களா சார்? நூத்துல ஒரு ஆளா போயிட்டு இருப்பேன் சார். டைட்டில் அடிச்சிருந்தா 100ல ஒரு ஆளா போயிட்டு இருப்பேன் சார். இப்பதான் சார் நான் டைட்டில் அடிச்சிருக்கேன். ஆக்சுவலி இப்பதான் உங்களை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி, அடுத்தது என்ன? வீட்டுக்கு போக வேண்டியது தான், கிளம்பி. கானா வினோத், வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன பண்ண போறீங்க சார்? அடுத்து வந்து ஹீரோலாம் வேணாம், இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதுக்கு ஒரு ஹீரோ இல்ல. என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ அழகா இருக்கீங்க, அவ்வளோ லட்சணமா இருக்கீங்க. சீரியஸ்லி, நோ ஜோக். எத்தனை பேரை கானா வினோத ஹீரோவா பார்க்கணும்? பாரு. சரி, வாய்ப்பு கொடுத்தா நடிக்க மாட்டீங்களா? என் கூட இருக்கிறவன கை தூக்க மாட்டான். டேய் தம்பிங்களா, உதவாங்க. ஓகே, இங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன் சார், Please. பெர்மிஷனோட. 2027ல அவர் ஹீரோவாக நடிக்க சார் ப்ரொடியூசராக படத்தை இறங்கி இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இறைவன் நாடுனா நான் நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. 2027ல நான் படம் ப்ரொடியூஸ் பண்ண போறது உண்மை. என்ன இருங்கப்பா, சொல்லி முடிச்சுக்கிறப்பா. நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னதான் அமைதியாவாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்க சார். நான் வந்ததுன்னு சொல்லுங்கிறேன் சார், சொல்லி முடிச்சிடுறேன். 2027ல இவங்க சொன்னது வந்து தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. 2026ல இன்ஷா அல்லாஹ், அதாவது இறைவன் நாடுனா நான் படம் எடுப்பேன். அப்படி படம் எடுத்தா என் தம்பி கானா வினோத் தான் அதுல ஹீரோ. தேங்க்யூ. ஆமா, இப்பவே நான் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறது. நான் விளையாட்டுக்கு எப்பவுமே சொல்ல மாட்டேன். என்ன நான் சொன்னா அது செய்வேன். கண்டிப்பா. ஓகேங்களா? சுயநலம் இருக்கு. அங்க பொட்டி போச்சுனா அங்க இருந்து ஒரு பொட்டி இங்க வரணும். ஆஹா, வெத நான் போட்டுக்கு. ஆஹா, 50-50 பொட்டி. சரி, அப்படி நீங்க ஹீரோவா நடிச்சா இந்த பிக் பாஸ் 9ல உள்ள அந்த லேடி கண்டஸ்டன்ட்ல யார் ஹீரோயினா இருந்தா உங்களுக்கு ஓகே? யாரு? இப்போ அரோரா இருந்தாங்க, பார்வதி இருந்தாங்க, திவ்யா இருந்தாங்க. இவங்கள யாரையாவது ஒருத்தர் தான் நீங்க சூஸ் பண்ணணும் ஹீரோயினா அப்படின்னு ஒரு இது வந்தா யார ஹீரோ? யார ஹீரோயினா போடலாம்? சொல்லிடுங்க. இல்ல சார், அத பிற்கால அப்ப இல்ல, சும்மா சொல்லுங்களேன். சும்மா சொன்னா திவ்யா சொல்ல சார். சோ நீங்க என் கூட நடிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கணும்ல, அதனால. அது என்னங்க, சினிமா தானே. ஏன் உங்களுக்கு என்ன? உங்ககிட்ட ஒத்துக்கலாம், அப்புறம் வேற யாருக்கிட்ட ஒத்துக்கிறது? எனிவே, நீங்க நல்ல ஆயுசோடையும் ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் பல்லாண்டு வாழணும். 2026க்கு அப்புறம் நீங்க தொட்டதெல்லாம் சக்சஸ் தான் சொல்லி நன்றி சார். இந்த வாய்ப்பு கொடுத்த பிஹைண்ட் உட்ஸுக்கும் உங்களுக்கும் என் தம்பிக்கும் நன்றி சொல்லி நல்லா வருவீங்க. நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க. நான் சொன்னா நடக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் bless you. குட் லக். thank you. சார், ஒரே ஒரு விஷயம். ஒருத்தர் பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க உள்ளத்துலேருந்து பேசுகிறாங்களா உதட்டுலேருந்து பேசுகிறாங்களான்னு. இவருடைய பேச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியுது அவர் உண்மையாக உள்ளத்துலேருந்து அவர் பண்ணுறாரு. அப்போ அது அப்பாற்பட்ட பிரச்சனை, அந்த மனசு வேணும்ல, அதுக்கு என்னோட ரொம்ப நன்றி சார். என் குடும்பத்து சார்பாக நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.
தேங்க்யூ சார். சார் சார் ஒரே ஒரு விஷயம், இப்போ எப்போ சார் வினோதை கூப்பிட்டு ஒரு ட்ரீட் மாதிரி ஏதாவது சார் பல எனக்கு ஒரு 27 ரெஸ்டாரண்ட் இருக்கு. சரிங்க புரியுதா? சார். ஓகே சார். என்ன, நீங்க உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர். ஓ கண்டிப்பாக 10 பேர். நீங்க எப்போ வரணும்னு நினைச்சாலும் என் நம்பர் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். பிஹைண்ட் ஓகே சார். ஒரு ராஜ விருந்து உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஓகே சார். தேங்க்யூ. விருந்துனா சாதாரண விருந்து இல்ல, ராஜ விருந்து. கண்டிப்பாக தேங்க்யூ சார். ஆமா, தேங்க்யூ சார். விருந்து வித் கானா வினோத். விருந்து வித் வினோத். விருந்து வித் வினோத். எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ் பை பிஹைண்ட் உட்ஸ். ஓகே. ஓகே, பட் ஒன் மோர் டைம் சார் சொன்ன மாதிரி ஸோ பிஸி பட் இருந்தாலும் அண்ட் இஸ் ஆல்சோ பவர்ட் பை ஸ்பான்சர் இன்னைக்கு. ஸோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு கானா வினோத்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒன் மோர் டைம் ஃபார் தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். Behind Woods Ghana Vinod Fans Festival title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries மற்றும் Manju Groups presents Luxury X Grandier Bungalows near Pundamalli. 3 BHK to 5 BHK starts from ₹75 lakhs. Powered by sponsor Naturals, world's fastest growing saloon chain. Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi all in one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. மற்றும் வேலம்மாள் Nexus dedicated to excellence. Lexco Holidays and Manju Group presents Behind Notes Ghana Vinod Fans Festival, powered by Naturals, world's fastest growing saloon chain. Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Velamal Nexus.